கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நீட் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம். ஜிஎஸ்டியை இப்போது இருக்கிற நடைமுறையை மாற்றி புதிய ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இதையொட்டி தான் இன்றைய நேர்பட பேசல பேச இருக்கிறோம். களத்தில் முந்த உதவுமா காங்கிரசின் வாக்குறுதிகள் அப்படிங்கிறதா நேர்பட பேசுவின் பேசுபொருள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கோபண்ணா பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருமிகு விஜயதரணி விரைவில் பங்கேற்க இருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையா திமுக தேர்தல் அறிக்கையா வெளியிடப்பட்டிருக்கிறது? மாநிலங்களின் தேர்தல் அறிக்கை அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இந்த தேர்தல் அறிக்கை தொற்றிருக்கிறது, சிலவற்றை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறது. கல்லூரி காலகட்டத்தில் 71 காங்கிரஸ் அறிக்கை, அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்த ஒரு அறிக்கை. அதுக்கு பிறகு 77 இந்திரா காந்தி அம்மா தோத்து போனாங்க, இப்படி பல சம்பவங்கள். நான் 71 அறிக்கையை தான் இந்தியாவுக்கான ரீடிஃபைனிங் மூவ்மெண்ட்டாக பார்த்தேன். ஜெய் ஜவான் ஜெய் கிசான், கோபண்ணா சாருக்கு அது தெரியும் அந்த காலத்தோட அறிக்கை. இன்றைக்கும் அது இருக்கு, காங்கிரஸோட அறிக்கையில் அது இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திமுக அறிக்கையான்னு ஏன் சந்தேகம் வருதுன்னா, நீட் தேர்வு விலக்கு இது மாதிரியான சில ப்ராமிஸ். ஆனா ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சியோட ப்ராமிஸ் மட்டும் இல்லை, அது ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸையும் சேர்த்து தான் அது குறிக்குது. அதுபோக ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கை தேசம் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி உருவாக்கணும். அந்த புத்துணர்ச்சியை உருவாக்கினா தான் அந்த தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சேரும். இது உருவாக்கி இருக்குன்னு தாங்க நான் நினைக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டு ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்களை தொடும்போது அது மிகச்சிறந்த ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கு. என்னை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கான ரெட்டிப்பு வருமானங்கிறது 2019 பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு, ஆனால் அது நடக்கலை. இந்த முறை சாமிநாதன் கமிட்டி எம்எஸ்பி அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறது வட இந்திய பகுதிகளில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் அது வேளாண் பெருமக்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி கடன் மறுசீரமைப்பு அதுவும் கண்டிப்பாக உற்சாகத்தை ஏற்படுத்தும். இல்ல, இவ்வளவு மாற்றங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில கொண்டு வரணும், ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கணும் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுக்கான அடிப்படையாக அமைஞ்சது எது தூண்டுச்சு காங்கிரஸை? நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு காங்கிரஸ் கட்சி 300-320 இடங்கள்ல தான் தேசம் முழுவதும் போட்டி போடுது. அதாவது பிஜேபிக்கும் அடுத்த நிலைமை தான். அப்போ தேசம் முழுவதும் மிக அதிகமாக போட்டி போடுகிற பிற கட்சிகள் மாநிலத்தை சேர்ந்தவை, ஆனால் அவங்களோட எண்ணிக்கை குறைவு தான். இப்போ திமுகனா 21 இடம் 22 இடம், இப்படி ஒவ்வொரு கட்சியுமே போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறைவு. ஆனா அந்த கட்சிகளுக்கான அஜெண்டாவை காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில், இன்னும் சொல்ல போனால் முதல் முறையாக ஒரு தேசிய கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில பிரதிபலிச்சிருக்கு. அது நீங்க ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு எடுத்தாலும் சரிதான், பிராக்டிகல் அப்ரோச்னு எடுத்தாலும் சரிதான். இந்த 1 லட்சம் ரூபாய் அதெல்லாம் கூட நான் பெருசா நினைக்கலங்க. ஒரு தேர்தல் அறிக்கையில கொஞ்சம் கவர்ச்சியான சில விஷயங்கள் இருக்கும். 67 அண்ணா அறிக்கையில 3 படி அரிசி கவர்ச்சியான தேர்தல் அறிக்கை, முதல் தேர்தல் அறிக்கை அதுதான். அது பெரிய அளவுக்கு நிறைவேற முடியல. இவங்க அதுல ஒரு இக்கண்ணாவும் வச்சிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தாங்கிற மாதிரி, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விஷயம் தாங்கிற மாதிரி. அதெல்லாம் நான் பெருசா நினைக்கல. ஆனா ஓவராலா இந்த கண்ட்ரி எதை நோக்கி போகணும், நேஷனல் ஃபெர்வர் இருக்கிற அதே நேரத்துல மாநிலங்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனை இது பூர்த்தி செய்யுது. ஏன்னா மாநிலங்களோட வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி. இன்னும் சொல்ல போனால் எங்க காலத்திய முழக்கம், அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, அணுகிறதுல, இந்த தேர்தல் அறிக்கையை அணுகிறதுல, புரிந்து கொள்றதுல, உள்வாங்கிறதுல, வாக்குகளாக பிரதிபலிக்கிறதுல தென் மாநிலங்களின் அணுகுமுறை எப்படி இருக்கும்? வட மாநிலங்களில் இது எடுபடுமா? வட மாநிலங்களில் எந்த இடத்துல எடுபடும் நான் நினைக்கிறேன்னா, அந்த அக்னிபத் ஸ்கீம் ரத்து அது பெரிய அளவுக்கான மனக்குறையை ஏற்படுத்தி இருக்கு. வட மாநிலங்களில் நானும் பணியாற்றி இருக்கிறேன். ராணுவம் ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், சோர்ஸ் ஆஃப் ப்ரைடு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சமுதாயத்தோட கீழடுக்கில் இருக்கிறவங்க ஒரு மிலிட்ரிக்காரன்னு சொல்றதுல தான் அவங்க பெருமைப்படுவாங்க. கீழே கிராமங்கள்ல இருந்து வர்ற சிப்பாய்கள் அந்த கிராமங்களுக்கு திருப்பி போகும்போது அவங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும், சமுதாய அடுக்கில் மேலே வருவாங்க. ஆனா எல்லாத்தையுமே பிஜேபி அது கனவாக்கி விட்டது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் வரைக்கும் உள்ள பூந்து எங்களால் அடிக்க முடியும்ன்றாரு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷமா டேர்மை சுருக்கிட்டாங்க. ஒருத்தர் ராணுவ வீரராக போய் பயிற்சி பெற்று 4வது வருஷம் திரும்பி ஒரு கிராமத்துக்கு திரும்பணும். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் ரெகுலர் ஆர்மிக்கு போறாங்க. இப்படியான பல மனக்குறைகள் புழுக்கங்கள் வட இந்திய இளைஞர்கள் மத்தியில் இருந்தது.
அதை வந்து இந்த தேர்தல் அறிக்கை அட்ரஸ் பண்ணியிருக்கு. நிவர்த்தி பண்ணுமா அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா டெஃபினட்டா அதை தொட்டிருக்காங்க. ஓகே, சமூக நீதி முக்கியத்துவம், சிறுபான்மையினருக்கான உத்தரவாதம், அப்புறம் வேலைவாய்ப்பு, மகளிருக்கானது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பிரத்யேகமான அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைச்சது. இந்த ஆதரவு நமக்கு வராம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக இதை பார்க்கணுமா, இல்ல அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க கொடுத்திருக்காங்கன்னு புரிந்து கொள்ளணுமா? ஒரு சில கனவு வாக்குறுதிகளை தவிர மற்றவை வந்து சாத்தியப்படுத்தக்கூடியவைதான். இப்போ அது நீங்க சொன்ன GST 2.0 இருந்தாலும் சரி, இப்ப நீங்க குறிப்பிட்டு சொன்ன பிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்தோட பாலிசி சேஞ்சிலேயே இதை நம்ம செய்ய முடியும். இப்போ வந்து NEP வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து வர்றதுதான். ஆனா இப்ப அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு தவறு, அந்த தவறை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நேஷனல் எஜுகேஷன் என்கிற அந்த ஸ்கீம்ல வந்து மாநிலங்கள் மாறுபடுது, மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது. நம்ம மாநிலம் ரொம்ப பெரிய அளவுக்கு கல்வியில முன்னேறிய மாநிலம். இப்ப நமக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கு. அதை வந்து காங்கிரஸ் கட்சி அது தொடர்றதே வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது என்னதான் மாநில கட்சிகள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் அது அந்த மாநில எல்லை தான், அதை தாண்டி அவங்களால போக முடியாது. அப்போ நம்மளோட ஆசைகளையும் அபிலாஷைகளையும் பிரதிபலிக்க வேண்டியது ஒரு தேசிய கட்சியோட தேர்தல் அறிக்கை தான். உண்மையிலேயே பிரதிபலிச்சிருக்கு. ஓகே, இத பாஜக எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகுது, இல்ல பாஜக எப்படி எதிர்கொள்ள போகுது? முஸ்லீம் லீக் சித்தாந்தத்தை பிரதிபலிக்குது, இடதுசாரிகள் சித்தாந்தத்தை பிரதிபலிக்குதுன்னு பிரதமர் விமர்சிக்கிறார் இல்லையா? இது ஒரு பெரும்பான்மை இந்துக்கள் வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்கு பாஜகவுக்கு உதவி செய்யுமா இந்த மாதிரியான விமர்சனங்கள்? அதெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து 2014 காலகட்டத்தில் சாத்தியப்பட்டிருக்கலாம். ஜனங்க வந்து அதுல தெளிவா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா 2019 வயநாட்டுல ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது முழுக்க வந்து பச்சை கொடிகள், இஸ்லாமிய கொடிகள். அது இமிடியேட்டா அந்த வீடியோஸ் எடுத்து போட்டு வட இந்தியால வந்து இது என்ன பாகிஸ்தான்ல வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரா ராகுல் காந்தின்னு கேட்டாங்க. பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கும் வயநாட்டில் அடைக்கலம் தேடி போயிருக்கிறார் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி. ஆனா இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா பிளாகும், காங்கிரஸ் பிளாக் உட்பட பிளாகே இல்லாம ஒரு வேட்புமனு, அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கல் செஞ்சதை நான் இப்பதான் முதல் முறையா பார்த்தேன். காங்கிரஸ் கட்சி அது ஜாக்கிரதையா தான் அணுகுது. ஆனால் பாரதிய ஜனதா 2019 தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சு நம்ம எழுப்ப போற விமர்சனங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. 10 வருஷமே ட்ரைலர் தான். எதை செஞ்சிருக்கோம், எதை செய்யல, ஏன் செய்யல, அந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் இருக்கு. ஏன்னா சமீபத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயம் தான் விமர்சனங்கள் எழும். 10 வருஷமா ட்ரைலர் தான் ஓட்டுனீங்கன்னா அப்ப நீங்க மெயின் பிக்சருக்கு இனிமேல் தான் வர போறீங்களாங்கிற கேள்வி வருது. 10 வருஷமா நான் ஆபிடைசர் தான் கொடுத்தேன்றாரு. இப்ப எவ்வளவு பசியோட வந்து தேசம் காத்துக்கிட்டு இருக்கோம். திரு கோபனா, 21ஆம் நூற்றாண்டுல இந்த தேர்தல் அறிக்கையை வச்சுக்கிட்டு நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்த முடியாது அப்படின்னு பிரதமர் விமர்சிக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் 55 ஆண்டுகள் இந்த நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்திருக்கிறது. அப்படி ஆட்சி செஞ்சு ஏற்பட்ட அனுபவத்தின் எண்களை மட்டும் மாற்றிட்டே இருக்கீங்க. இல்லை, அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து இந்த கம்யூனல் போலரைசேஷன், மத ரீதியாக மக்களை அணி திரட்டுகிற அரசியலில் மோடி வந்து 2019 கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2014 கொடுத்த வாக்குறுதி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, விவசாயிகள் வருமானம் 2 மடங்காக கூட்டுவது, MS சுவாமிநாதன் குழு பரிந்துரை, இப்படி பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. எதையுமே நிறைவேற்றாமல் அவர் எப்படி வெற்றி பெற்றார்? இந்த புல்வாமா போன்ற விஷயங்களை திசை திருப்பி மக்களை வேறொரு பாதையில் அழைத்து சென்று அந்த வெற்றியை பெற்றார். ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரழிவு இருக்குது. அவர் கொடுத்த 2019 டெல்லி செங்கோட்டையில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 5 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்தி காட்டுவேன் என்று சொன்னார். 2024 செய்கிறதா சொன்னார். இப்போ கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறார் 2026-27க்கு. இன்றைக்கி வந்து 173 லட்சம் கோடி ரூபாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான். அவரால் அந்த இலக்கை அடைய முடியல. சரி, இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா இந்த தேர்தல் அறிக்கை, 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்ததுன்னு பிரதமர் கேட்கிறார். அதான் நான் சொல்றேன். 1990-91 புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்த போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 25 லட்சம் கோடி. 2003 அது 50 லட்சம் கோடி ஆச்சு. இந்த 13 வருஷத்துல டபுள் ஆகுது, 2 மடங்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதுக்கு பிறகு
2004-14 நாங்கள் ஆட்சி செஞ்ச 10 ஆண்டு காலத்தில் அந்த 50 100 லட்சம் கோடியாக நாங்கள் உயர்த்தி காட்டினோம். அதற்கு பிறகு 2014 24 வரை ஆட்சி செய்கிற மோடி ஆட்சியில் அது 173 லட்சம் கோடி தான் வந்தது. டபுள் ஆகலை, 2 மடங்காக கூட்டலை. அவர்கள் அது 2 மடங்காக கூட்டுவதில் மிகப்பெரிய தோல்வியை தான் கண்டிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இப்போ நாங்கள் என்னன்னா இந்த கம்யூனல் போலரைசேஷனை தடுக்கணும். மத ரீதியாக மக்களை திரட்டுகிற அந்த அரசியலுக்கு முடிவு கட்ட நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள், சிறுபான்மை மக்கள், அனைத்து இன்க்ளூசிவ்னஸ், அதாவது அவர் பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை போலரைஸ் பண்ணி அதை பெறுவதற்கு பாஜகவுக்கு உதவி செய்யாதா? முஸ்லீம் லீக் சித்தாந்தத்தை உள்ளடக்கியதாக பிரதிபலிப்பதாக இருக்கு தேர்தல் அறிக்கை. மத ரீதியாக மக்களை அணி திரட்டுகிற போது நாங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் எல்லாரையும் இன்க்ளூசிவாக, இப்போ ஓபிசின்றது இந்துக்கள் தான், அவர்கள் வேற அல்ல. அதனால அந்த அடிப்படையில் அதே போல விவசாயிகள் பிரச்சனை, குறைந்தபட்ச ஆதரவு விலை, எம்எஸ்பி, சட்ட ரீதியான பாதுகாப்பு, இந்த பெண்கள் 50% பெண்கள் வேலை வாய்ப்பு, அரசு வேலைகள்ல 50% பெண்கள் இருக்கணும்னு சொல்றோம். அப்ப சிறுபான்மை மக்களை ஒன்று திரட்டுறது சொல்றேங்க, பட்டியலின மக்களை ஒன்று திரட்டுறது. சிறுபான்மை மக்கள்ல ஆர்டிகல் நீங்க பாத்தீங்கன்னா 15, 16, 25, 26, 29, 30 நாங்கள் 30 பிரிவுகளின் படி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்லுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயம். இது நியாய பத்ரா அப்படின்னு தான் இதை சொல்றோம். நியாயம் வழங்குகிறோம். அநீதி இழைக்கப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் மறுக்கிறீங்க, 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறீங்க. நான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா? இவ்வளவு தேர்தல் அறிக்கைகள் சொல்லியிருக்கதையும் உங்களால சாத்தியப்படுத்த முடியும்? இதுல சொல்லப்பட்ட தேர்தல் அறிக்கைகளை எது சாத்தியமோ அதைத்தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நான் கடந்த காலத்துல 2014-19 நான் வச்சிருக்கேன் என்னுடைய புத்தகத்துல மோடியின் நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு நிறைய வச்சிருக்கேன். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பிரதமருக்கு இணையாக முதலமைச்சரை நடத்துவோம் சொல்றாரு. ஆனா 2 முதலமைச்சர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. பிஎம்எல்ஏ பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது செய்து 2 முதலமைச்சர்கள் சிறையில் இருக்காங்க. இந்த கொடுமை சுதந்திர இந்திய வரலாற்றில் எப்பயும் நடந்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு அடக்குமுறை, இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இந்த அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்கி அரசியல் பண்றீங்க. செந்தில் பாலாஜி என்ன குற்றம்? 2011-12 செய்த குற்றத்தை அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து இன்னைக்கு சிறையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் வரைக்கும் வெளியில விடமாட்டேன்றதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த அநீதியை பாக்குறாங்க, இந்த கொடுமையை பாக்குறாங்க. திமுகவுடைய தேர்தல் கெஜ்ரிவால் என்ன குற்றம் செஞ்சிட்டாரு, இன்னைக்கு சிறையில் வச்சிருக்கீங்க? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிற மாதிரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, அதாவது எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து திமுக மகிழ்ச்சி அடைகிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நாங்கள் அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு மோடி பேசினாரு. இன் ஸ்பிரிட் நாங்க தான் அதை செய்யறோம். கூட்டுறவு கூட்டாட்சியை நாங்க ஏத்துக்கிறோம். ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நாங்க நடத்தி ஒரு கூட்டணின்னா கூட்டணி ஆட்சி எப்படி நடக்கணும்னு நாங்க நடத்தி காட்டியிருக்கோம். மாநில உரிமை, மொழி உரிமையில இத்தனை ஆண்டு காலம் செம்மொழி தகுதி திமுக காங்கிரஸ் வைத்த கோரிக்கைகள் அதெல்லாம் இந்த நீங்க தேர்தல் அறிக்கையில பிரதிபலிக்கல. ஒரு காலத்துல காங்கிரஸ்ல சேத் கோவிந்ததாஸ்னு ஒரு இந்தி வெறியர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார். அவரோட கீழ்ச்சி போடுவார். அப்படிப்பட்ட இருந்த காங்கிரஸ் கட்சியில தமிழுக்கு செம்மொழி தகுதி கொடுக்கறத சோனியா காந்தியே முன்மொழிந்து செய்தார்கள். எல்லா காங்கிரஸ் உறுப்பினர்களும் வரவேற்றாத. இன்னைக்கு நிலைமை நாங்க நேரு உறுதிமொழி நாங்க தாங்க கொடுத்தோம். திரு ஷியாம், ஒரு கருத்தியல் மாற்றத்தை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்துருச்சா? மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம், மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அப்படின்ற அந்த கருத்தியல் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துச்சு, அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்துச்சு. உண்மையிலே கோபண்ண சொல்றது சரி. என்னன்னா நாங்க கல்லூரி நாட்கள்ல காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தான். இல்ல நகர்ந்துருச்சா இல்ல மாநில கட்சிகள் நகர்த்திட்டாங்களா காங்கிரஸ்? அப்படி எடுத்துக்கலாம். மாநில கட்சிகள் நகர்த்திட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். காரணம் 300 சீட்டுக்கு அவங்க போட்டி போடும்போது இயல்பாக அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மெஜாரிட்டி கிடையாது. 250 எடுக்க முடியாத
அப்போ கண்டிப்பாக மாநில கட்சியின் துணையோடு தானே. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும் போது அது தேர்தலுக்கு பிறகு எல்லாருமா சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம்ன்றாரு. அந்த இடத்துல அவரு மாநில கட்சிகளுக்கான உரிய முக்கியத்துவம் தராருல. திருமாவளவன் என்ன சொல்றாரு, தேர்தல் அறிக்கை அதுதான் பிரதமர் வேட்பாளர். அது ஒரு சரியான அப்ரோச்சுங்கிறதா என்னோட எண்ணம். அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே மாநில கட்சிகள் அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியும் நகர்த்தி இருக்கு. மாநில கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி என்பது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. இந்தியாவில மிருகபல மெஜாரிட்டி வரவே கூடாது. ஒற்றை ஆட்சி முறைன்றது ஜனநாயகத்திற்கு விரோதமாக தான் நடந்திருக்கு. எங்கேயுமே நீங்க பல கட்சிகள் கூட்டு சேர்க்கும் போது கான்சென்சஸ், கருத்தொற்றுமை அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்படுமேயானால் அது ஜனநாயகபூர்வமாக மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும். ஓகே, திருமிகு விஜயதரணி, நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்தே மகிழ்ச்சியோடய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுதா? தேர்தல் அறிக்கையை பார்த்த பிறகு இவ்வளவு சிறப்பா இருக்கே, நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோமே யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த முகத்தை பாக்குறப்ப ஒரே ஒரு கருத்து, இப்ப பாக்குறேன், முதல் முறையா பாக்குறேன் எங்க கட்சி விட்டு போன இருக்கு. முதல் முறையா பாக்குறேன், இல்ல கட்சியை விட்டு போன பிறகு. ஆனா அந்த பழைய மகிழ்ச்சி அந்த முகத்துல இல்ல, சிரிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். அது ஒரு செயற்கையான சிரிப்பா இருக்கும். உங்க சிரிப்புக்கு அவங்க நாங்களே அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் சிரிச்சீங்கன்னு சொல்லிடுறேன் விஜயதரணி, அதான் சரியா முடியாது கார்த்திக். அதாவது அந்த மாதிரி எந்த அர்த்தமெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. விஜயதரணி என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கிறவ. ஆகையால பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா சட்டமான உடனேயே என்னுடைய தொகுதியே அறிவிக்கப்படாத பெண்கள் தொகுதியா நான் மாத்திருக்கேன். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு, புரியுதுங்களா? அந்த வகையில இன்னைக்கு எல்லாரும் பெண்களை என் தொகுதியில விட்டுருக்காங்க பாருங்க போட்டியிட. ஆகையால அதெல்லாம் அந்த மாதிரிதான் யோசிக்கணும். அப்படியும் பாசிட்டிவா திங்க் பண்ற ஆள் நானு. அந்த வகையில இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் கட்சி நிறைய முன்னெடுப்புகளை செய்தாங்க, ஆனா அதெல்லாம் பெரிய வெற்றியை காண முடியல. அதற்கு காரணம் என்ன? சுயமாக தன்னுடைய அஜெண்டாவாக எதையுமே காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றல. கடந்த அவங்க ஆட்சி பண்ண 10 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தேர்தல் சொன்னாங்களோ அதை எல்லாமே மாநில கட்சிகளுக்காக செய்யறோம் அப்படிங்கிறது மட்டுமே இப்பயும் அதே நிலைப்பாட்டிலே இருக்காங்க. இப்ப மாநில கட்சிகள் முதுகுல சவாரி பண்ணி 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 காங்கிரஸ் கட்சி தேய்மானமாய் தேஞ்சி போய் ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. இதுதான் நிலைமை. தன் சுயமாக நின்று தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல நினைக்க கூட இல்லை காங்கிரஸ் கட்சி. அந்த வகையில தேசிய அளவுலயும் இன்னைக்கு இவ்வளவு குன்றி போனதுக்கு காரணம் என்னன்னா, மாநில கட்சிகள் கூட தான் இணைந்து போன மாநில கட்சிகள் தான் தன்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சொந்த ஐடென்டிட்டியை இழந்துருச்சு. மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதோட வெளிப்பாடுதான். மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இழந்துட்டு காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகளோட ஐடென்டிட்டியை தூக்கி பிடிச்சிட்டு நிக்குது. மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தான் பிரதமர் மோடி சொல்றாரு. மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா பிரதமர் மோடியும் சொல்றாரு. ஆனா மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற 12 அம்சங்களை தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. இதுல எதையாவது ஒன்றையாவது பாஜக சொல்லுதா, பிரதமர் சொல்றாரா அப்படின்னு திரு ப. சிதம்பரம் கேள்வி கேட்கிறாரு. அதாவது மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தருவது என்பது மாநில அரசு மத்திய அரசு இணைந்து பயணிக்கிறது தான் இந்த நாட்டுடைய கூட்டாட்சி தத்துவம். அந்த இடத்துல மாநிலம் தனியா நாங்க பயணிப்போம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தனியா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு இவங்க ஒத்துவதிக்கிட்டே இருப்பாங்க. நீட் போன்ற விஷயங்கள்ல காங்கிரஸ் கட்சி சரி நீங்க மாநில உரிமைக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா நீட்டையே கொண்டு வந்திருக்க கூடாது. அது ஏன் கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்த பிறகு உங்களோட சொந்த ஐடென்டிட்டியில நிக்க தயார் இல்லை நீங்க. இல்ல, கடந்த காலத்துல இந்த விமர்சனம் இருக்கு, காங்கிரஸ் மேல இந்த விமர்சனம் இருக்கு, நீட்ல விமர்சனம் இருக்கு, ஜிஎஸ்டில விமர்சனம் இருக்கு, பல விஷயங்கள்ல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இப்போ தேர்தல் அறிக்கையில மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாத்துறோன்றாங்க. அவங்க இணக்கமாக மாநில கட்சிகளோடு டிராவல் பண்றதுக்கு, மாநிலங்களோடு டிராவல் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதான வெளிப்படுத்துது. இருக்கிற கொஞ்சம் ஐடென்டிட்டி இன்னும் இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் தேய்மானமாயி ஒண்ணுமில்லாம ஆகப்படுறாங்க. அதுக்குண்டான சூழ்நிலை தான் இருக்கு. ஆகையால காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தான் நிக்கிற இடங்களை குறைத்து கொண்டு விட்டது. அந்த ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி 22 கட்சிகளோட பயணிக்கிறாங்க. இப்போ இந்த கட்சிகள் எல்லாத்தோட தேர்தல் அறிக்கை தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையா நினைக்கிறாங்க. தனக்கென்று ஒரு சொந்தமா ஒரு தேர்தல் அறிக்கை இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சியே இருக்கா இல்லையாங்கிற கேள்வி எழுகிறது. என்னை போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிறதுக்கு இது ஒரு மெயின் ரீசன்.
காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சொந்த ஐடென்டிட்டியை இழந்துருச்சு. பிற கட்சிகளோட ஐடென்டிட்டியை தாங்கி நிக்குது. இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு அலர்ஜியா இருக்குன்றீங்க, விஜயதரணிக்கு அலர்ஜியா இருக்குன்றீங்க? இல்ல இன்க்ளூசிவ் growthங்கிறது, இன்க்ளூசிவ் தாட், இன்க்ளூசிவ் growth, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நிலைப்பாடு, தனக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கணும். அது பேஸ்ல தான் இன்க்ளூசிவ் growth கொண்டு வரணும். இல்லையே, பிரதமர் மோடியே அதை அப்படி வெளிப்படுத்த மாட்டேன்றாரு. பிரதமர் மோடியே என்ன சொல்றாருன்னா காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கையில முஸ்லீம் லீக்கோடைய சித்தாந்தத்தை பிரதிபலிக்குது, இடதுசாரிகள் சித்தாந்தத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு அவரு சொல்றாரு. இன்க்ளூசிவ்னஸ்ங்கிறது வேணான்னு நினைக்கிறாரா பிரதமர் மோடி? இல்ல அவர் சொல்றது ரொம்ப பழைய காலத்துல இந்த சித்தாந்தங்களை பயணித்த காங்கிரஸ் கட்சி தோல்வியை கண்டு இருக்கு. ஆகையால மீண்டும் அந்த சித்தாந்தங்களை கையில எடுக்கிறாங்க. ஆகையால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சொந்த வளர்ச்சியை இழக்குது அப்படிங்கறத பிரதமர் கோடி. எந்த அடிப்படையில முஸ்லீம் லீக் சித்தாந்தத்தை தேர்தலுக்கு பிரதிபலிக்குதுன்னு பிரதமர் மோடி கருதுகிறார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது உதாரணம்? இல்ல, அதாவது இப்ப நீங்க இந்த சித்தாந்தம் ரீதியா உள்ளது பழைய முன்பு நடந்ததை பிரதமர் கோடிட்டு காமிச்சிருக்காரு. எப்படி காங்கிரஸ் கட்சி இந்த சித்தாந்தங்களை கையில எடுக்கும் போதெல்லாம் தோல்வியை கண்டிருக்கிறது அப்படிங்கறத அவர் கோடிட்டு காண்பிக்கல. ஏதாவது ஒரு புள்ளியை நீங்க விளக்குனா புரிஞ்சுக்க முடியும்ல முஸ்லீம் லீக் சித்தாந்தத்தை இது பிரதிபலிக்குதுன்னு ஏதாவது ஒரு உதாரணம்? இல்ல, அதாவது பழைய, அதாவது எப்படின்னா இப்ப தன்னுடைய சித்தாந்தத்துல பிடிமானமா நிக்கல காங்கிரஸ் கட்சி, அததான் அவர் கோடிட்டு காமிக்கிறாரு. இங்க வந்து நீங்க கம்யூனிஸ்டும் சொல்றாரு, முஸ்லீம் லீக்கையும் சொல்றாரு. இதுல வந்து தனியா வந்து எந்த மத ரீதியான விஷயங்களை சொல்லல அவர் சொல்றது என்னன்னா பிற கட்சிகளோட கருத்தியலையும் பிற கட்சிகளுடைய அறிக்கைகளையும் கையில எடுத்து செல்லும் பொழுது தனக்கென்று ஒரு ஐடென்டிட்டியும் தனக்கென்று ஒரு விஷயத்தையும் காங்கிரஸ் கட்சி இழந்துருது. இல்ல, எதை இழந்திருக்குன்னு சொல்லுங்களேன். காங்கிரஸ் கட்சியுடைய தனித்துவம் இது. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தனித்துவத்தை காங்கிரஸ் எதை இழந்திருக்கு? 2006 MS சுவாமிநாதன் ரிப்போர்ட் எப்ப வந்துச்சு? 2006 வந்தது. அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சி 8 ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கு. ஆனா அதுல எதுவுமே நிறைவேற்றல. இன்னைக்கு வந்து நாங்க வந்து MS சுவாமிநாதன் ரிப்போர்ட்டை நிறைவேற்றுவோம் இப்ப சொல்றாங்க. 8 வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு. நான் இல்ல கேக்குறேன், இப்படி காங்கிரஸ் கட்சி எதனால 8 வருஷம் தூங்கிட்டு இருந்துச்சு? மாநில கட்சிகளோட தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் அதை கையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி மாநில கட்சிகளுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்காக பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா, அத 30 வருஷமா காங்கிரஸ் கட்சி கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதை நிறைவேற்றுற தைரியம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்ல. மாநில கட்சிகளோட அட்வைஸ கேட்டுக்கிட்டு அப்படியே கிடப்புல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பாஜக அது சட்டமாக்கிருச்சு. இனிமே அதை நிறைவேற்றுக்கு உண்டான முயற்சியும் பண்ணிருவாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சில விஷயம் 370 எடுத்துக்கோங்க. பேச வேண்டிய முக்கிய புள்ளி தான் நீங்க சொல்றது. காங்கிரஸ் தன்னுடைய தனித்துவத்தை இழந்திருக்கு அப்படின்றது நம்ம பேசுவோம். நான் மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசிட்டு வந்துடுறேன். திரு பிரியன் ஏற்கனவே நீட் விலக்கு குறித்து திரு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். 6000 ரூபாய் உதவித்தொகை குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் அது வாக்குகளாக மாறி தேர்தல் வெற்றியை கொடுத்துருக்கா அப்படின்னா கொடுக்காமையும் இருந்திருக்கு. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, முதல்ல மாநிலங்களை சம்பந்தப்படுத்தி அது தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வெறும் மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை சார், நேஷனல் லெவலில் பல விஷயங்கள் இருக்குது சார். ஜிஎஸ்டி வெறும் மாநிலம் சம்மந்தப்பட்டதா, இல்லை புதிய கல்விக் கொள்கையில் மாநிலம் சம்மந்தப்பட்டதா, இல்லை திட்ட கமிஷனில் மாநிலம் சம்மந்தப்பட்டதா, இல்லை நிதி ஒதுக்கீடு பங்களிப்பு மாநிலம் சம்மந்தப்பட்டதா, இல்லை அக்ரிபாத் மாநிலம் சம்மந்தப்பட்டதா, இப்படியே வரிச்சால சொல்லிட்டு போகிறேன். மாநிலம் சம்மந்தப்பட்டது இல்லை, மாநிலம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. மாநிலங்கள் சம்மந்தப்பட்டதும் சில விஷயம் அவ்வளோதான். இது மாநிலங்களுக்கே ஏதோ கொடுத்துட்டு மாநிலங்கள் கட்சி சொல்கிறதெல்லாம் காங்கிரஸ் கேட்டாங்க அப்படின்ற இது விஷயம் இல்லை. இது எவ்வளவோ நேஷனல் லெவல் இஷ்யூஸ் இதில் இருக்குது. விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விஷயம், எம்எஸ்பி லீகல் கேரண்டி மாநிலம் சம்மந்தப்பட்டதா, அது நேஷனல் லெவல் இஷ்யூ தானே அது. அதனால் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபில்அப் பண்ண போகிறாங்களே, அதனால் மாநிலம் சம்மந்தப்பட்டதா? சும்மா அந்த ஏதோ காங்கிரஸ் ஏதோ மாநில கட்சிகளுக்கு பணிந்து போயிடுத்து, மாநில கட்சிகள் சொல்கிறத கேட்குது. நம்ம பிரதமர் வழக்கமான ஒரு பிரச்சாரம், அதாவது காங்கிரஸை சிறுபான்மையருக்கு பேம்பர் பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை சார், 50 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சிறுபான்மையோர் விஷயம் சார் சொன்ன மாதிரி அரசியல் சட்டத்திலேயே அந்த பாதுகாப்பு இருக்குது.
அதில் இருக்கிறது தான் வந்து எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களே தவிர யாரும் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் தரல. நீ சிறுபான்மையோருக்கு வேலை செய்கிற, சிறுபான்மையோருக்காக தான் நீ பாடுபடுற அப்படின்னு காங்கிரஸை சொல்லியே பெரும்பான்மையோர் ஓட்டை நீங்கள் கன்சால்டேட் பண்ணுறீங்க. உங்கள் நோக்கம் என்ன? பெரும்பான்மையோர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறது. அதுக்கு காங்கிரஸை சிறுபான்மையோரோட அவங்கள அதோட அந்த குரூப்பில் தள்ளி விடுறது. இதுதான் வந்து பிரதமர் பண்ணிருக்கிறது. நீங்க கேட்குறீங்க முஸ்லீம் லீக்கோட இது மாதிரி இருக்க, வாக்குறுதி மாதிரி இருக்க, முஸ்லீம் லீக்கோட சாயல் அடிக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொல்றீங்க. யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். ஒரே ஒரு பாயிண்ட் அதில் இருக்கு. சிறுபான்மை மக்களுக்கு கல்வி கடன் உதவி பத்தி இருக்கு. அது இன்னைக்கு நேற்றுக்கு என்னைக்குமே இருக்கு. கல்வி கடன் உதவி என்னைக்குமே இருக்கு, எப்பவுமே இருக்கு. இந்த கவர்மெண்ட்லயே இருக்கு. மைனாரிட்டி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்களே தவிர இந்த கவர்மெண்ட்ல இருக்குது ஆக்சுவலா. அதனால அது வந்து பேம்பர் பண்றாங்கன்னு சொல்லியே இந்துக்களை ஏமாத்திட்டு வந்தாங்க பாஜக. இனிமே அது நடக்காது. இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்கள் புரிஞ்சுட்டாங்க நீங்க எதுக்காக இந்த பிளவை கொண்டு வரீங்க. பாஜக ஏன் இந்த பிளவுபடுத்துது? பெரும்பான்மை மக்களை ஏன் வந்து சிறுபான்மை மக்களோட நல்லிணக்கமா இருக்கிறத வாழறத ஏன் கெடுக்குது பாஜகன்ற உண்மையான விஷயத்த மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஓட்டுக்காக பாஜக பண்ற இந்த விஷயத்த மக்கள் புரிஞ்சுட்டாங்க சார். தெளிவா புரிஞ்சுட்டாங்க. விஜயதாரணி அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க. நான் பேசுற பிறகு பேசுங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நீங்க இப்பதான் புதுசா பாஜக வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் பேசுறேன். கொஞ்சம் பேசாம கேளுங்க. ஆமா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. புதுசா இப்பதான் வந்திருக்கீங்க. கொஞ்சம் புதுசா சேர்ந்தாலும் உணர்வு தானே. கட்சிங்கிற உணர்வு இல்ல. கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேட்டுட்டு, அதாவது உங்களுக்கு வந்து ஒரிஜினலா RSS பாஜக கிடையாது. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க RSS பாஜக தான் நான் வந்து நீங்க சொல்றதை கேட்கலாம். நீங்க RSS பாஜக கிடையாது. நீங்க மறுபடியும் காங்கிரஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்புல தான் நீங்க இருக்கீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. என்னுடைய பாயிண்ட் அதுதான். இல்ல விஜயதரணி மேடம், அவர் சார் பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. உதாரணம் சொல்லட்டும் கேட்டேன். அவ்வளவுதான். எனக்கு பதில் சொல்லுங்க. இது சிறுபான்மையோருக்கு ஆதரவா இருக்குன்னு எந்த இடத்துல நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிறார். பதிலே கிடையாது. ஒரு இடத்துல அந்த கல்வி உதவியை பத்தி சொல்றாங்களே தவிர வேற என்ன சொல்றாங்க சொல்லுங்க. இதுல முஸ்லீம் சாய் எங்க சார் அடிக்குது? பிரதமர் வந்து அந்த பிரச்சாரத்தை 100 வருஷமா எடுக்காங்க சார். அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல. காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லியே பெரும்பான்மை மக்களை நல்லிணக்கம் காணாதபடி பிரிச்சுட்டாங்க பாஜக. அதை இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த உணர்வு வர தேர்தல் எடிவிடும். காங்கிரஸுடைய ஒரே பாலிசி என்ன? மத நல்லிணக்கம். அந்த மத நல்லிணக்கத்தை சொன்னாலே அது முஸ்லீம்களுக்கு ஆதரவா கட்டமைக்கிறாங்க பாஜக. அதுதான் இவங்க பண்றது. ஆனா மாட்டு மக்களை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரியான முஸ்லீம் சாயல் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது பாஜக திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம். அது எடுபடாது. இன்னொரு விஷயம் வந்து மாநிலங்களை நம்பி தான் காங்கிரஸ் இருக்கு. அதெல்லாம் கிடையாது சார். இன்னைக்கு தேச அளவில் பாஜகவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் தான். அதை நீங்கள் ஒத்துக்கணும். நீங்கள் கண்டிப்பாக அதுவே அதே மாதிரி மோடிக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். மோடிக்கு அடுத்தபடியாக நீங்கள் யாருக்கு இமேஜ் இருக்குன்னா ராகுலுக்கு தான் இமேஜ் இருக்கு. நீங்கள் நேஷனல் லெவலில் ஒரு சர்வே எடுங்க. மோடிக்கு அடுத்தபடியாக ராகுல் தான் பெரிய தலைவராக இருப்பார். நான் நிச்சயமா சொல்றேன். பாரத் ஜோடோ யாத்திரையில அவர் பேசின பல விஷயங்களை உள்ளடக்கியதாக தான் தேர்தல். அவர் வந்து கிழக்கிலையும் மேற்கிலையும் வடக்கிலையும் தெற்கிலையும் நடந்து மக்களை சந்திச்சு அந்த அடிப்படையில் போடப்பட்ட இதுதான் சார். இதெல்லாம் அது அவர் எவ்வளவு பேர் எத்தனை லட்சக்கணக்கான ஆட்களை சந்திச்சிருக்கார் சார். அதுல இருந்து வந்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள்லாம். இதுல தேர்தல் பலனை காங்கிரஸுக்கு கொடுக்குமா? இந்தியா கூட்டணி எப்ப கொடுக்கும்னா அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க வந்து எஃபெக்டிவா மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீட் தேர்வு ரத்தாகட்டும், கல்வி கடன் ரத்தெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. 14 லட்சம் கோடியை கார்பரேட்டுக்கு ரத்து பண்ணது அந்த பாஜக. அதுல கல்வி கடன் ரத்து பண்றது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அக்னி பாத்துன்னு தேசத்துக்கு அர்ப்பணிப்பு உள்ள இளைஞர்கள் டிஃபென்ஸ்ல சேர்ந்து உயர் பணையை வச்சு வேலை செய்யற இடத்துல கான்ட்ராக்ட்ல ஆள போடுறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம். அதெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு ஸ்கீம். இதெல்லாம் வந்து நார்த் இந்தியால எடுபடும். இளைஞர்கள் மத்தியில பர்மனண்டான ஒரு வேலை கொடுக்கறது. நான் சொல்ல வரது என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து கட்டுக்கோப்பா நீங்க மக்கள்கிட்ட நீங்க கொண்டு சேர்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேர்தலில் பலன் அளிக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நேஷனல் மீடியா காங்கிரஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது அவ்வளவு சீக்கிரம் கீழே போய் சேருமான்றது டவுட்டா இருக்கு. ஸோ இந்த இந்தியா கூட்டணி தன்னுடைய பிரச்சார வளத்தை எப்படி கட்டமைக்க போகுது, எப்படி இந்த உறுதிமொழிகளை கீழே கொண்டு போறதுன்றது அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயில் ஆச்சுன்னா பலன் கிடைக்காது. ஓகே, திரு சுப்பிரமணியன், பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பாஜகவுக்கு எலெக்ஷன்ல நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, எலெக்ஷன்ல நெருக்கடியை கொடுக்காது. ஏன்னா ராகுல் காந்தியே ஒத்துட்டார். இது நியாய பத்திரா இல்லையா ஹிந்தியில சொன்னா. அதை நான் கூகுளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. நீதி கடிதம் எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நீதி கடிதம்னு வந்தது அதில். ஸோ நீதி கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா 2 நீதி கிடைச்சிருக்கிறது அவரே ஒத்துன்னு இருக்கிறாரு. அதாவது 2019 அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த இது புவரஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து 72,000 ரூபாய் 6,000 ரூபாய் மாதத்துக்கு கொடுப்போம் அப்படின்னாரு. இப்போ வந்து 1 லட்சமாக ஏற்றிருக்கிறாங்க இல்லைங்களா.
72,000 1 லட்சமா ஏறி இருக்கு. ஸோ 28,000 ரூபாய் கூடியிருக்காங்க. 28,000 ரூபாய் எதுக்காக கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் போட்டீங்கன்னா 7%. ஸோ 7% வந்து நல்ல இன்ஃப்ளேஷன் ரேட். அவங்க என்ன சொன்னாங்க, டபுள் டிஜிட்டில் இருக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து 5.5 இப்போ இருக்குது. கடந்த 5 வருடங்களாக ஆன் ஆவரேஜ் 7% தான் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுன்னு ஒத்துட்டார் அவர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ரிப்போர்ட் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 25 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே போயிட்டாங்க, மீதி ஒரு 15% தான் இருக்காங்க அப்படின்னாரு. ஸோ 15% அப்படின்னீங்கன்னா நீங்கள் 140 கோடியில் ஒரு 21 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23 கோடி மக்கள் வந்து போரஸ்டாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து நம்ம 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒத்துட்டார். அதாவது பாஜக எதுவுமே பண்ணலை அப்படின்றத வந்து இது பண்ணிட்டு இன்டைரக்டாக they accepted. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதன் மூலமாக நாட்டுக்கு வரப்போகிற திட்டங்களை வந்து எதெல்லாம் வரப்போகிறது இல்லை. ஏன்னா இதே தான் ஒரு கர்நாடகா தேர்தலில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த 5 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணாரு, DK சிவகுமார் வந்து என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து ஒரு 57,000 கோடி ரூபாய் தேவை, அது வந்து எங்களுக்கு வந்து பணம் இல்லை இப்போ, அதனால வளர்ச்சி திட்டங்களை எங்களால் பண்ண முடியாது, இதை மட்டும்தான் நாங்கள் கவனம் செலுத்த முடியும் அப்படின்னாரு. ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பட்டியலிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறேன். ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து இங்கே 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ 1,12,000 கிடைக்குமா தெரியல நம்ம தமிழகத்துக்கு. இந்த 1 லட்சம் மூலமாக எவ்வளோ வந்து நமக்கு அதிகப்படியாக கடன் வாங்க போகிறோம், இல்லை எவ்வளோ நலத்திட்டங்களை வந்து விட்டொழிக்க போகிறோன்றது தெரியும். ஆனால் நிதி தரலை, மத்திய அரசு போதுமான நிதி தரலைன்னு தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் மத்திய அரசு, கர்நாடக அரசோ கேரள அரசோ தமிழ்நாடு அரசோ எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டேன். நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணினு உதயச்சந்திரன் வந்து பேட்டி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், ஜிஎஸ்டியில் வந்து எங்களுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே வருகிறது. அதாவது போன வருஷம் 41,000 கோடி ரூபாய் வரணும், அது 45 வந்துடுது ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில். ஏன்னா வரி உயர்ந்துடுத்து, பங்கும் உயர்ந்துடுத்து, 45,000 கோடி வந்துடுது. அடுத்த வருஷம், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற வருஷம் 49 வரப்போகுது, அதுக்கு அடுத்த வருஷம் 55, அதுக்கு அடுத்த வருஷம் 67. அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். வருகிறது வேற, ஜிஎஸ்டி வருமானம் வேற, அதை தாண்டி மத்திய அரசு தர வேண்டிய நிதி வேற, ரெண்டும் ஒன்று கிடையாது. மத்திய அரசின் மூலமாக கிராண்ட் வருது பார்த்தீங்க இல்லையா, கிராண்ட் வந்து 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. அதாவது யூபி அரசாங்கத்திலிருந்து என்டிஏ அரசாங்கத்திற்கு 2014 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து 25,000 கோடி தான் வந்து தமிழக தேர்தல் அறிக்கைக்கு வந்துரும். தேர்தல் அறிக்கை வந்துரும். சோ அதனால தேர்தல் அறிக்கை ஒரு நெருக்கடியை பாஜகவுக்கு கொடுக்குதா கொடுக்கலையா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா 72,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க நீங்க 2019 மக்கள் வாக்களிக்கல. இப்போ 1 லட்சம் சொல்றீங்க, மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டின்னு கொண்டு வரீங்க. ஜிஎஸ்டி ஏற்கனவே 2006-07 சிதம்பரம் ஐயா கொண்டு வர போறேன்னாரு. 2010 வரைக்கும் கொண்டு வர முடியல. ஸோ 10 நிதிநிலை அறிக்கையில் சொல்லும் போது என்ன சொல்றாரு, 11 நான் கொண்டு வரேன்றாரு. 14 இவங்க ஆட்சி அகன்ற வரைக்கும் கொண்டே வரல. இப்போ 2014 வந்தாங்க, 17 வந்துட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கை நீங்க சொல்றதெல்லாம் பண்ணவே இல்ல. பாக்கெட்டா வந்து முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க. ஆமா, ஜிஎஸ்டி நீங்க பண்ணீங்க. அக்னிபத் திட்டத்துக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டம் நடந்தது, அதுக்கு ஒண்ணு சொல்றாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக இங்க தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தா அதை மாநிலங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வர்றதுல சிக்கல் இருக்குன்னு மாநிலங்கள் சொன்னா அதுக்கு தனியா மாநில சிக்கல் இருக்குன்னு சொன்னால் தொகையை எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஓகே, அதுக்கு டேட்டா கொடுத்தா டேட்டா திரும்பி வர மாட்டேங்கிறது. அதனால இவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு வந்து கேள்வி கேட்டா அது பதில் சொன்னா எந்த நெருக்கடி இல்லைன்றீங்க? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 2019 இதே தானே கொண்டு வந்தாங்க அவங்க. 2019 மேனிஃபெஸ்டோ பாருங்க, ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 80% அங்க இருக்குது. ஆனா அதுல இருக்கும்போது மக்கள் வந்து அதற்கு எதிராக தான் 80% இருக்குன்றீங்க. இல்ல 80% இந்த வாக்குறுதிகள், அதாவது 1 லட்சம் இல்ல சார், 1 லட்சம் 72,000 இருந்தது. அதாவது ஜிஎஸ்டின்றது ஜிஎஸ்டி அப்பயும் எடுக்கப்பட்டு வறுமை ஒழிப்பு இல்ல வறுமை ஒழிப்பு அப்பயும் இருந்தது. 20 லட்சம் சொல்லியிருந்தாங்க, இப்ப 30 லட்சம் ஆக்கி இருக்காங்க. ஸோ அதாவது கொஞ்சம் கூடுதலா இருக்கே தவிர அந்த கான்டெக்ட் பாத்தீங்கன்னா அந்த லைன் ஐட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ அந்த லைன் ஐட்டம் அப்படியே இருந்த போது கூட மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, அங்க 2,280 வாக்கு கொடுத்தாங்க. 83 தொகுதிகள், அதை 303 ஆக்கினாங்க. இந்த 303 தான் இப்ப 370 ஆக போகிறது. அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் பிரதமர் சொல்றாரு. திரு கோபண்ணா, காங்கிரஸ் தன்னுடைய தனித்தன்மையை இழந்துட்டு மாநில கட்சிகளுடைய அழுத்தத்திற்கு வந்து அடிபணிந்து விட்டது. படிப்படியாக அது வந்து ஒரு தேய்மானத்தை நோக்கி போயிடும். இந்த தேர்தல் அறிக்கையை அதுதான் வெளிப்படுத்துதுன்னு விஜயதரணி சொல்றாங்க. இல்லை, காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே தனித்தன்மையை இழக்காது. அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி, கல நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் கட்சி வலிமையின் அடிப்படையில் நாங்கள் சில முடிவுகள் எடுக்கிறோம். இப்போ கர்நாடகாவில் குமாரசாமியை முதலமைச்சராக்கணும். எங்களுக்கு அதிக எண்ணிக்கை உள்ள கட்சி தான், ஆனால் வகுப்புவாத பாஜக வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் விட்டு கொடுத்து அவரை முதல்வராக்கினோம். இப்படி சில முடிவுகளை எடுப்பதனால் அது பலகீனம் அல்ல. காங்கிரஸ் பாதிப்படையாம இதை செய்யறோம். மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வளர்ச்சியும் இருக்கா, மறுபடியும் வந்துட்டுமே. சித்தராமையா முதலமைச்சரா வந்துட்டாரு, இன்னைக்கு அங்க ஆட்சி நடக்குது. ஆகையினால நாங்க வந்து எங்க கட்சி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் இருக்கு கட்சிக்குள்ள. ராகுல் காந்தி கூட
எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டார். எல்லாரையும் கலந்து தான் பேசுவார். அந்த ஜனநாயக உணர்வு என்பது நேரு காலத்திலிருந்து இருக்கு. சரி, தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய இடைவெளி இருக்குன்னு இல்ல இப்போ வந்துங்க ஊடகங்கள் வந்து தொலைக்காட்சி இருக்கு, பிரிண்ட் எல்லாம் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நான் பார்த்ததுல எல்லா விவாதங்கள்ல காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கை பிரதானமா வந்திருக்கு. எல்லா பிரதான பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. ஒரு நாளேடு ஒரு முழு பக்கத்தை போட்டிருக்கு. ஊடகங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இல்லைன்றதை நான் எதிர்பார்த்ததை விட நான் ஒவ்வொரு தேர்தல்லையும் நான் வந்து தேர்தல் அறிக்கையோட சம்பந்தப்பட்டவன். இந்த தேர்தல் அறிக்கையை வந்து தமிழாக்கம் செய்யறது, வெளியிடுறது, இது மாதிரி தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முறை மிகப்பெரிய வரவேற்பு. நாங்கள் மொழியாக்கம் பண்ணி தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியதை விட நாளேடுகள்லயும் தொலைக்காட்சி ஊடகங்களையும் இந்த செய்தி பிரதானமாக போய் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ஊடகங்கள் வந்து விவாதிக்க சமூக ஊடகங்கள் இருக்கு, அதன் மூலமாகவும் இது போக போகுது. யூடியூப் அந்த மாதிரி சேனல் எல்லாம் இருக்கு. அதனால பேசப்படுகிற அறிக்கையாக மக்கள் வந்து சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை இது. சரி, ஓகே. விஜயதரணி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்சி மாற வேண்டியது கட்டாயம். அதை காங்கிரஸ் கட்சி செய்யுது. அதற்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸுக்கு வளர்ச்சியும் இருக்கு அப்படின்னு அவர் கோபண்ணா சார் வந்து கர்நாடக உதாரணத்தை சொல்றாரு. என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? வெற்றி தானே இலக்கு. கர்நாடக உதாரணம் நல்ல உதாரணம் தான். ஏன்னா அங்க ஆட்சிக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுல 50-60 வருஷம் ஆச்சு, ஆட்சிக்கே வரலையே. நீங்க வெறும் முதுகு சவாரி பண்ணி வெறும் ஆட்சியை திமுக கையில எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போறீங்க தமிழ்நாட்டுல? அது ஒரு முக்கிய கேள்வி இருக்கு இல்லையா? தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிக்கை இல்ல இல்லையா, இந்தியாவுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையே சொல்றாரு அவர். ஆட்சிக்கு வர்றதை பத்தி சொன்னார் இல்லையா, அதுக்கு நான் பதில் சொன்னேன். தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தா சந்தோஷம்தான். அவங்க அதெல்லாம் வரமாட்டாங்க. முதுகு சவாரி பண்ணியே பழகிட்டாங்க. திமுக முதுகுலயே சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். திமுக ஆட்சிக்கு எப்படி கொண்டு வர்றது திட்டத்துல அவங்க முதன்மையா இருப்பாங்க. இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும், காங்கிரஸ் கட்சி ஆட்சி கொண்டு வரணுங்கிற தேர்தல் அறிக்கை என்னைக்காவது ரெடி பண்ணியிருக்காங்களா? தமிழாக்கம் பண்ணியிருக்காங்களா? இந்த கேள்வி நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். அந்த வகையில நீ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்தன்மையை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் ரொம்பவே இழந்துருச்சு. இன்னைக்கு திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை. அந்த நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, அகில இந்திய அளவுல பாருங்க, 323 கல்லூரி தான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் காங்கிரஸ் ஆட்சியில. இன்னைக்கு அது 706 காலேஜா மாறி இருக்கு. அதே மாதிரி மாணவர் சேர்க்கை 51,000 தான் இருந்தாங்க. இன்னைக்கு 1,06,000 மாணவர் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இன்னும் 51,000 மாணவர் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பாஜக வந்த பிறகு 10 ஆண்டுல நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. அதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு துணிச்சலோடு 370 நீக்கிறப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி உள்ளதான் இருந்தாங்க, எதிர்ப்பொன்னும் தெரிவிக்கவே இல்லை லோக்சபால. பெருமளவு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சிக்கோ இந்தியா கூட்டணிக்கோ கை கொடுக்காதுன்னு சொல்றீங்க. இல்லவே இல்ல. காஷ்மீர்ல பாம் சத்தம் கிடையாது. அது மாதிரி தீர்க்கமான திடமான முடிவுகளை காங்கிரஸ் கட்சி எடுக்க நல்லதுன்னு தெரிஞ்சும் இந்த மாநில கட்சிகளுக்காக எடுக்க மறுத்துருச்சு. அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி நிறைய தவறுகளை செய்திருக்கு. தேர்தல் அறிக்கை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு ஸ்திரத்தன்மையோட கூட்டணியில திமுக அதிமுகவோட நான் கூட்டணி வச்சிருக்கோம். அதிமுகவோட கூட்டணி வைத்து 91ல 27 இடங்களை வாங்கினோம், 66 இடங்களை வாங்கினோம், 62 எம்எல்ஏ, 26 எம்பி வந்தோம். இன்னைக்கு 25 இடம் வாங்கி 18 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், 9 இடம் வாங்கி 8 இடம் ஜெயிச்சிருக்கோம். ஆட்சிக்கு வரல தமிழ்நாட்டுல. இல்ல சார், ஆட்சிக்கு வரணும்னாலும் நீங்க இன்னைக்கு எங்க கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. சரி, பேசுவோம். திரு ஷியாம், 2006 சட்டமன்ற தேர்தலுடைய கதாநாயகன் திமுகவுடைய தேர்தல் அறிக்கைன்னு திரு ப. சிதம்பரம் பாராட்டினாரு, சர்டிபிகேட்டே கொடுத்தாரு. டிவிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு அதை வந்து தர்க்க ரீதியாக அதை வந்து நிரூபணம் பண்ணாரு. இந்த முறை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு அவர் தான் தலைவர், இந்த குழுவுக்கு அவர் தான் தலைவர். இதை சரியாக கொண்டு போக முடியும் ஸ்ட்ராட்டஜி வகுத்து அப்படின்றது சாத்தியமா, இல்லை இதை எதிர்கொள்ள முடியும் பாஜகவால் எதிர்கொண்டுருவாங்க அப்படின்றதையோடையும் சேர்த்து இதை அணுகணுமா? பாஜக எதிர்கொள்ளும், அதுல நம்ம சந்தேகப்படவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக அவங்க தேர்தல் அறிக்கையில இதுக்கு மாற்று திட்டங்கள் வைத்திருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியால் இது சாத்தியமா? ஒன்று. இரண்டாவது, மாநிலங்களின் நலன்களை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறது தேசிய கட்சிக்கு அழகா. இதுதான் நான் இன்றைய விவாதத்தோட கருப்பொருளா பாக்குறேன். ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷனே மாநிலம் தானே, யூனியன் ஆஃப் ஸ்டேட் தானே. நம்ம
மாநில நலன் இல்லாம இந்தியா ஏது மத்திய அரசு என்ன தனியா இருக்கா? தனி என்டிட்டியா? கிடையாது. எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் மத்திய அரசு. 7வது அட்டவணையில திருத்தம் செய்யணும், 2/3 மெஜாரிட்டி வேணும், மாநிலங்கள் ஒத்துக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் காங்கிரஸ் தயாராயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக அப்படி தயாரா இருந்தா தானே மாநில கட்சிகளோட கூட்டணியை வைக்க முடியும். மாநிலங்கள் ஒன்னொன்னும் வெவ்வேறு மாதிரி புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் வரதானே செய்யும் ஒரு ஆட்சியில. சரி, ஆல்வேஸ் பாலிடிக்ஸ் ரீஷேப்பிங், ரீஓரியன்டேஷன், இந்த ரெண்டையும் தாண்டி பாலிடிக்ஸே கிடையாதுங்க. அப்பப்ப நம்ம உத்திகளையும் மாத்தணும், நம்மளோட அணுகுமுறையையும் மாத்தணும். இப்ப காங்கிரஸ் கட்சி, நான் பார்த்த காங்கிரஸ் கட்சி 67ல இருந்து இன்னைக்கு ரொம்ப அணுகுமுறை மாற்றம் எனக்கு தெரியுது. 71 பெஸ்ட் உதாரணம் நான் நினைப்பேன். ஆனா கிட்டத்தட்ட அதையும் தாண்டி இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை 2019 தேர்தல் அறிக்கையில ராகுல் காந்தி மட்டும்தான் பிரதானம். படமே அவர் ஒரு படம் தான். இன்னைக்கு 2 படம் போடுற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இறங்கி வந்திருக்கு. கார்கே படத்தை சேர்த்து போட்டிருக்காங்கல்ல. ஒண்ணு. ரெண்டாவது 80% இந்த 24 தேர்தல் சுப்பிரமணியன் அது மட்டும் தான் வித்தியாசம் சொல்ல போறாரு. நான் கையில அறிக்கை 2 அறிக்கையும் வச்சிருக்காங்க. 80% தான் 2019 80% சொல்றதை நிச்சயமா ஏத்துக்க முடியல. ரெண்டாவது நியாய பத்திரம்னா அது நியாய கடிதம், நீதி கடிதம் இல்ல, நீதிக்கான கடிதம், நியாயத்துக்கான கடிதம். நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்றேன் சார். அதுல பதில் சொல்லட்டும். அவர்தான் சார் தான் அந்த விமர்சனத்தை வச்சார். நீதிக்கான கடிதம் தான், அது 2 நீதி கிடைச்சிட்டு. வழக்கமா பாஜக காங்கிரஸ் சித்தாந்த அடிப்படையில ஒரே கட்சி தான். அதனாலதான் இங்க இருந்து அங்க, அங்கிருந்து இங்க அந்த மைக்ரேஷன் இருக்கும். அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்களாம் விமர்சனங்கள் உண்டு. ஆனா இந்த முறை கருத்தியல் ரீதியாகவே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மாற்றங்கள் கொண்டு நாங்க வேற பாஜக வேறன்னு சொல்லியிருக்கா? இல்ல, அதாவது என்னன்னா, இப்ப மாநிலங்கள் தயாரித்த அறிக்கை அதை உள்வாங்கி கொண்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை, அதாவது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் ஐயா சித்தாந்தத்துல, கொள்கையில, கருத்தியலா மாற்றங்கள், அது பெரிய அது ஏன்னா வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மாநிலத்துல ஆட்சி எங்கேயும் ஒரு கர்நாடகாவில் தான் பிடிச்சிருக்காங்க. இங்க இப்போ தமிழகத்தை பிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டியான ஸ்டேட்ல 3 ஸ்டேட்ல காங்கிரஸ் ரிஜுவினேட் ஆயிருக்கு. காங்கிரஸ் ரைட், பட் சவுத் இந்தியால தான் பண்ணிருக்காங்க. தென்னிந்தியால மட்டும் தான் இருக்கிறது. நார்த் இந்தியால நார்த் இந்தியால ஓட் ஷேர்ல கம்மியாகி வந்து கொண்டிருக்கிறது அவருக்கு. அதாவது இந்த 4 மாநில தேர்தலில் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் 4.9 கோடி, இவர்கள் பிஜேபி வாங்க 4.8. அதாவது அவர்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அதனால நார்த் இந்தியால அந்த ஹார்ட்லேண்ட் இந்தியன் சொல்றாங்க பாத்தீங்களா, அங்க காங்கிரஸ் அவர்கள் வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டு வருகிறார்கள். இங்க மட்டும் மாநில கட்சிகளின் உதவியோடு வாக்கு சதவீதத்தை உத்தரப்பிரதேசத்தோட நலனையோ, குஜராத் நலனையோ, மத்திய பிரதேச நலனையோ இந்த தேர்தல் வாக்குறுதி மாநிலத்தோட வாக்குறுதிகளை உள்ள எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் கோடிஃபைடு பண்ணி மாடிஃபைடு பண்ணி இருக்காங்கன்னு சொல்றேன். பிஜேபிக்கு எது பொருந்துமோ அது காங்கிரஸுக்கு பொருந்தும். நான் பிரியன் சார்ட்ட இறுதி கருத்தை வாங்கி நிறைவு செய்யறேன். இந்த கருத்தியல் சித்தாந்த கொள்கை மாற்றங்களை தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் வெளிப்படுத்தி இருக்கு இல்லையா, காங்கிரஸுக்கு நல்லதா? சார், ஆக்சுவலாக இந்த சித்தாந்தன்றது பாஜக சம்பந்தப்பட்டது தான். காங்கிரஸுக்கு சித்தாந்தன்றது மக்கள் நல்லிணக்கமாக இருக்கணும், மக்களுக்கு நல்ல சொன்னா காங்கிரஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவா இல்ல, அது பாஜக அவங்க சொல்ற விஷயம். சித்தாந்தன்றது பாஜகவுக்கு உரிய சித்தாந்தம் தான், இந்துத்துவ சித்தாந்தம் அவங்களோட தான். 100 வருஷமா அதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த மட்டும் இன்க்ளூசிவ் growth, மத நல்லிணக்கம், எல்லோரும் சமமாக இருக்கணும், சமநீதி, இந்த மாதிரி ஆங்கிள் தான், ஒரு திட்டங்கள் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுறாங்களே தவிர சித்தாந்தம் அப்படின்னா மக்கள் ஒற்றுமையா இருக்கணும், நல்லிணக்கத்தோடு இருக்கணும், அப்படிதான் பாயிண்ட். ரெண்டாவது, ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸோட ஒரு நேஷனல் அவுட்லுக் கொண்ட ஒரு இது. ரீஜனல் ஆஸ்பிரேஷனும் இருக்கு, நேஷனல் அவுட்லுக்கும் இருக்கு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா அது தேசிய கட்சிக்கான பாதிப்பா அப்படி இல்ல. இல்ல இது பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ உதாரணமா திமுக எஜுகேஷனை நீங்க மாநில லிஸ்ட்ல கொண்டு சொல்றாங்க, அதை பத்தி அவங்க கமிட் பண்ணவே இல்லை. அதனால அது மாதிரி விஷயங்களும் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை ஒரேடியாக ரத்து பண்ணணும்னு திமுக சொல்றாங்க, ஆனா பரிசீலனை பண்ணுவோம் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி திமுக சொன்னதெல்லாம் அவங்க கேட்கல. அதுலயும் ஒரு நேஷனல் அவுட்லுக்கை கொண்டு வந்திருக்காங்க, ரீஜனல் ஆஸ்பிரேஷனையும் கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்க. மாநிலங்களுக்கும் வாய்ப்புகள் சார், இது கிராஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள், பொருளாதாரம் பத்தி, சமூக நீதி பத்தி, விவசாயிகள் பத்தி எல்லா சப்ஜெக்டும் இருக்கு சார். ஆனால் இது எந்த அளவுக்கு இது கீழே மக்கள்கிட்ட கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும். அதற்கான சாத்தியங்களை பத்தி நம்ம ஊகிக்கவே முடியாது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேசுனது அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு